ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதி வரை மதுபான கடைகளை மூட வேண்டும். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் காரணமாக கலால்துறை உத்தரவு. தமிழக தேர்தல் எதிரொலி. புதுச்சேரி தமிழக எல்லையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை. புதுச்சேரி பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை துவக்கம். அரசு பள்ளிகளில் சேர மாணவர்கள் ஆர்வம். தமிழக சட்டமன்ற தேர்தலை காரணம் கூறி புதுவையில் மதுபான கடைகளை மூடினால் வருவாய் இழப்பு ஏற்படும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் குற்றச்சாட்டு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மதுபான கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, அசாம், கேரளம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி கடந்த மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி, அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களுக்கு கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது அருகே உள்ள தமிழக பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளை மூட புதுச்சேரி மாவட்டம் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி காலை முதல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தமிழக புதுச்சேரி எல்லை பகுதிகளில் அதிக அளவில் மதுக்கடைகள் இருப்பதால் வாக்குப்பதிவு நாளன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபான கடைகளை ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை 3 நாட்கள் மூட வேண்டும் என மாநில கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் சரியாக 10 மணிக்கு மூடப்பட்டன. தமிழகத்தில் ஏப்ரல் 21ஆம் தேதியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடையும் நிலையில் மாநில எல்லையில் காவல்துறையினர் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி தமிழக எல்லையான தவளக்குப்பம் அருகே கொருக்குமேடு சந்திப்பில் உள்ள சோதனை சாவடியில் ஏப்ரல் 20ஆம் தேதி வாகன சோதனை அதிரடியாக நடைபெற்றது. அதில் மினி லாரிகள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், பார்சல் லாரிகள் உள்ளிட்டவைகளில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள், பணம், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் உள்ளிட்டவை எடுத்து செல்லப்படுகிறதா என்று சோதனை நடைபெற்றது. மேலும் வேன்களில் செல்லும் பார்சலுக்கான உரிய ஆவணம் இருக்கிறதா என்றும் சரிபார்க்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மேல்நிலை பள்ளிகளில் 11ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர்.
புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளை கடந்த 15ஆம் தேதி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வெளியிட்டது. அதன்படி புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள மொத்தம் 122 அரசு பள்ளிகளை சேர்ந்த 5594 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 5582 பேர் தேர்ச்சி பெற்றனர். இந்த தேர்ச்சி தனியார் பள்ளிகளையே ஆச்சரியப்பட வைத்துள்ளது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 2026-27ஆம் கல்வியாண்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டது. அதன்படி 11ஆம் வகுப்பில் சேர மாணவ மாணவிகள் தங்களுக்கு விருப்பம் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பம் பெற ஆர்வம் காட்டினர். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வருகிற 30ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி புதுச்சேரியில் மதுக்கடைகளை மூடுவதால் மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் கூறியுள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் மதுபானம் மற்றும் சாராய கடைகளை மூடுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் தேர்தலை ஒட்டி இவ்வாறு நீடித்த காலத்திற்கு மதுபான கடைகளை மூடும் நடைமுறை பிற மாநிலங்களில் அரிதாக காணப்படும் ஒன்றாகும் என்றும், புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய வருவாய் ஆதாரங்களில் கலால்துறை முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள அரசிற்கு இந்த 3 நாட்களில் ஏற்படும் வருவாய் இழப்பு கூடுதல் சுமையாக மாறும் எனவும், இந்த இழப்பை அரசு எவ்வாறு ஈடு செய்ய போகிறது என்பது தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையை பெரிதும் சார்ந்துள்ள புதுச்சேரியில் இந்த நீண்டகால கட்டுப்பாடு சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும், இதன் விளைவாக மாநிலத்தின் சுற்றுலா வருவாயும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், குறிப்பாக புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் தமிழக மாவட்டங்களுடன் புவியியல் தொடர்பு கொண்ட பகுதியாக இருப்பதால் அங்கும் தேர்தல் துறை தேவையற்ற கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும், இத்தகைய நடவடிக்கைகள் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தின் வருவாய், சுற்றுலா மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை புதுச்சேரி அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்து மதுபான கடைகளை மூடும் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் பாவலர் பாரதிதாசன் நினைவு நாள் ஏப்ரல் 21ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்வின் போது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர். இதேபோல் பாரதிதாசன் பேரனான கோ பாரதி அவரது அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் வந்து பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்வின் போது தமிழ் ஆர்வலர்கள் உடனிருந்து திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமணம் சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கினார். ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீரசைவ திருமணம் சார்பில் சித்திரை பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி கிளை சார்பில் மிஷன் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள திருமணத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கினார். மேலும் இதில் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்க உரை ஆற்றிட, அவரை தொடர்ந்து பொம்மையார்பாளையம் மேனாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை ஆற்றினார். பின்னர் தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், முனைவர் ராச திருமாவளவன், கலைமாமணி பாலவர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலிலே நாம் அவரிடம் ஊக்கப்படுத்த வேண்டும். தாய்மொழி என்பது வெறும் மொழி அல்ல. புதுச்சேரி ஆசிரமவாசியிடம் மும்பை காவல்துறை அதிகாரி என கூறி 32.25 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பல் பறித்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுவை வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவரும் அரவிந்தர் ஆசிரமவாசியுமான 62 வயது மதிக்கத்தக்க நபரின் செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசியவர் தன்னை மும்பை காவல்துறை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். மேலும் அவர் ஆசிரமவாசி மீது சைபர் கிரைம் மோசடி செய்ததாக புகார் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்டவுடன் அந்த நபர் அதிர்ச்சியடைந்துள்ளார். தொடர்ந்து வாட்ஸ்அப் அழைப்பில் விசாரணை நடத்தி வந்த நபரின் ஆதார் விவரங்களையும் கேட்டு பெற்றுக் கொண்டுள்ளார். இதனிடையே இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் தாங்கள் பணம் தர வேண்டும் என அந்த காவல்துறை அதிகாரி கேட்டுள்ளார். வேறு வழியின்றி அந்த நபரும் பணம் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளார். அதன்படி 32,25,000 ரூபாயை காவல்துறை அதிகாரி கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் பணத்தை இழந்த நபர் இதுகுறித்து விசாரித்த போது அவரிடம் பேசியது மும்பையை சேர்ந்த காவல்துறை அதிகாரி இல்லை என்பதும் ஆன்லைன் மோசடி கும்பல் என்பதும் தெரியவந்துள்ளது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி 21,000 முதலீடு செய்தும் புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் துணி வாங்க 650 ரூபாய் பணத்தை செலுத்தியும் இழந்துள்ளனர். இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,235 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.